கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண் அளவாகவும் இருக்கட்டும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவை பற்றி இருக்கிற சில கிரேசியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்த் கொரியாவில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களால் அந்த நாட்டை விட்டு எப்பவுமே வெளியே வரவே முடியாது, தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து லிட்ரலி ஒரு கிரேசியான ரூலாக இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம திடீர்னு எங்கன்னா வெளியே ஃபாரின் கண்ட்ரி போகணும் அப்படின்னாலும் டூருக்காகவும் போகலாம், அப்புறம் வந்து ஒர்க்காக போகிறவங்க இருக்காங்க, ரிலேட்டிவ்ஸ் பார்க்கறதுக்கு போகிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு நிறைய பேர் வந்து இங்கேருந்து போகிறாங்க வராங்க, எல்லாமே இருந்துகிட்டே இருக்காங்க. பட் நார்த் கொரியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நார்த் கொரியாவில் போயிட்டு டூருக்கு போகலாம், பட் அதுக்குமே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சில இல்லை, நிறையவே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் நார்த் கொரியாவிலேருந்து யாரும் வெளி கண்ட்ரிக்கு வரவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் உங்கள் வீடு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டுக்குன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பசங்க உள்ளே மாட்டின்னு இருக்காங்க, ஒரு பக்கம் வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் இருக்கார்ல, கிம் அவருடைய ஃபோட்டோவோ இல்லைனா சிலையோ ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை காப்பாற்றுவீங்க? குழந்தை தானே. பட் நாட் ஆஸ் பர் ரூல். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அவரோட சிலையோ அவரோட ஃபோட்டோ என்ன இருக்கோ, அந்த போர்ட்ரேட் என்ன இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கிட்ஸ் அந்த மாட்டிருந்தால் அவங்க நீங்கள் வந்து காப்பாற்றணும். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக கிட்ஸை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். மீன்ஸ் அங்கே இருக்கிற பாப்புலேஷன், ஓகேங்களா, அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோட சிட்டிசன்ஸ், ஓகேங்களா. இதுவும் ஒரு மிகப்பெரிய கிரேசியான ரூலாக இருக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம வீடு எரிஞ்சுட்டு இருக்கு, நம்ம பசங்க உள்ளே மாட்டின்னு இருக்காங்கன்னா, இல்லை பசங்களாம் அப்புறம் காப்பாற்றிக்கலாம், ஃபஸ்ட்டு தலைவருடைய ஃபோட்டோவோ போர்ட்ரேட் என்ன இருக்கோ அதை முதல்ல சேவ் பண்ண, அதுக்கப்புறம் உங்கள் பசங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிற ரூல் வந்து எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் கட்டிங். ஸோ ஹேர் கட்டிங் பொறுத்த வரைக்கும் 18 ஸ்டைல்ஸ் தான் வந்து விமென்ஸ்க்கு, கேர்ள்ஸ்க்கு வந்து 18 ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் மட்டும்தான் இருக்குது. பாய்ஸுக்கு 10 ஸ்டைல் ஆஃப் ஹேர் ஸ்டைல்ஸ் தான். 10 ஹேர் ஸ்டைல்ஸ், கேர்ள்ஸுக்கு வந்து 18 ஹேர் ஸ்டைல்ஸ். இப்போ இந்த மேரேஜ் டைம், அக்கேஷன் டைமில் விமென்ஸ் கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஃப்ரெண்டான ஒரு ஹேர் ஸ்டைலுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. பட் எல்லாமே தாண்டி அங்கே அவங்க வந்து ஒரு வரையறுக்கப்பட்டிருக்கு, இந்த ஹேர் ஸ்டைலாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த 18 ஹேர் ஸ்டைலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். அதை தாண்டி போனீங்கன்னா உங்களை வந்து அவங்க பனிஷ் பண்ணுவாங்க கவர்மெண்ட்லேருந்து. ஸோ நெக்ஸ்ட் கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் இன்கேஸ் யாராவது ஒருத்தர் க்ரைம் பண்ணுறாங்க, கமிட்ஸ் க்ரைம் அப்படின்னா அவர் மட்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, அந்த ஹோல் ஃபேமிலியே அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைப்பாங்க. ஸோ இந்த கிரேசியான ரூலுமே வந்து நார்த் கொரியாவில் இருக்குது. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஒரு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வீட்டில் இருக்க ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களை பனிஷ் பண்ணுறது ஓகே, ஃபைன், அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா. பட் ஹோல் ஃபேமிலியை போயிட்டு உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல. நெக்ஸ்ட் விஷயம் வந்து அங்கே இருக்கிற இன்டர்நெட் வந்து கண்ட்ரோல்டு இன்டர்நெட், ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ நார்மலாக வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கோம், இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இன்டர்நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படிலாம் இருக்கும்போது அந்த பர்டிகுலர் கண்ட்ரிலே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் பார்க்க முடியாது. இட் இஸ் அப்சல்யூட்லி ரெஸ்ட்ரிக்டட். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே 28 வெப்சைட்ஸ் தான் இருக்குது, ஓகேங்களா. அந்த 28 வெப்சைட்ஸ் தான் உங்களால் வந்து ப்ரௌஸ் பண்ண முடியும். அதை தாண்டி உங்களால் வேறு எந்த வெப்சைட்ஸுமே ப்ரௌஸ் பண்ண முடியாது. டிவி சேனல்ஸ் கூட சில டிவி சேனல்ஸ் மட்டும் தான் இருக்குது. பட் அதுலேயுமே வந்து அந்த பர்டிகுலர் கண்ட்ரியோடைய பிரசிடென்ட் கிம் அவருடைய புகழ் பற்றி தான் எப்பயுமே போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதும், கவர்மெண்ட்டோடைய சாதனைகள், அவருடைய சாதனைகள், அவருடைய ஃபேமிலியோட சாதனைகள், இது மட்டும்தான் அதில் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதும் வந்து லிட்டரலி ட்ரூ திங். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ஷியல் எலெக்ஷன். சரி, ஓகேப்பா, ஏதோ ஒரு வந்துட்டாரு, 5 வருஷம் இருந்துட்டு போயிடுவாரு, அடுத்து வேறு பிரசிடென்ட் தான் ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு வச்சிங்கன்னா, அங்கே தான் முக்கியமான செக் பாயிண்ட்டு. 5 வருஷத்துக்கு ஒரு டைம் எலெக்ஷன் நடக்கும், ஆனால் அங்கே இருக்கிற எலெக்ஷனுக்கு கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரே ஒரு கேண்டிடேட் தான், அதுவும் கிம் அவர்கள் தான். அதை தாண்டி வேறு யாராலையுமே வந்து கேண்டிடேட்டாக அங்கே வந்து அப்ளை பண்ணவே முடியாது. ஒரே ஒரு கேண்டிடேட் தான். ஆப்வியஸ்லி நீங்கள் ஓட் போட்டாலும் போடலனாலும் அவர் தான் ஜெயிப்பார். அண்ட் இட் வில் ரிப்பீட் 5 years once, 5 years once. ஸோ லைஃப் லாங் கிம் அவர்கள் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார் அப்படிங்கிற இன்னொரு கிரேசியான விஷயமும் நம்மளால் அங்கே வந்து பார்க்க முடியுது. இன்னொன்று வந்து நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், 3 டிவி சேனல் தான். இந்த 3 டிவி சேனலில் திரும்ப அவங்களோட புகழ் பற்றி மட்டும்தான் போயிட்டுருக்கும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு மிகப்பெரிய கிரேசியான விஷயம். அண்ட் டேரெக்டாக எல்லா கண்ட்ரீஸ்லேருந்துமே நார்த் கொரியாவுக்குள்ளே போயிட்டு டூரிஸ்ட் போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. சவுத் கொரியாவிலேருந்து நார்த் கொரியாவுக்கு போகவே முடியாது, நார்த் கொரியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கும் போகவே முடியாது. இன்கேஸ் நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து சவுத் கொரியாவுக்கு போயிருக்கீங்க டூருக்கு, சவுத் கொரியாலேருந்து சரி ஓகேப்பா சவுத் கொரியாவுக்கு வந்து நார்த் கொரியா போகலாம் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து போனீங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இஃப் இன்கேஸ் நீங்கள் நார்த் கொரியா டூர் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் சவுத் கொரியா போகணும் அப்படின்னு சொன்னாலும் சவுத் கொரியாவில் உங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2 கண்ட்ரியுமே ஒரு கண்ட்ரி வந்து ஆகாத கண்ட்ரி. நீங்கள் நார்த் கொரியாவுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்தியாவிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நார்த் கொரியாவுக்கு போயிட முடியாது. சைனாவில் அங்கே தான் உங்களுக்கு வந்து எம்பசி இருக்குது, அங்கே தான் நீங்கள் வந்து விசாலாம் வாங்கிட்டு போக முடியும். இங்கே நீங்கள் வந்து
நார்த் கொரியாவுக்கு விசாவும் உங்களால் வந்து இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ண முடியாது. விச் மீன்ஸ் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்லேருந்து ஐ திங்க் ஜஸ்ட் ஒரு 2 or 3 கண்ட்ரீஸில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நான் இஃப் ஐ எம் நாட் ராங், ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து விசாவும் வந்து எல்லா கண்ட்ரீஸ்லையும் நீங்கள் வந்து சிட்டிசன்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நார்த் கொரியாவுக்கு உங்களால் விசாவே வந்து வாங்க முடியாது. இன்னொரு கிரேசியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே எல்லாராலையும் வந்து கார் ஓட்ட முடியாது, எல்லாராலையும் பைக் ஓட்ட முடியாது. எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ் தான் ஓட்டணும். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ரிச் பீப்புள், விச் மீன்ஸ் ஒரு கவர்மெண்ட்டில் ஹையர் பொசிஷனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி பயங்கரமாக டாப் பர்சன்ஸாக இருக்க மட்டும்தான் அங்கே கார் யூஸ் பண்ணுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. எல்லாருமே வந்து சைக்கிள்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேசியான ஒரு ரூல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம், இங்கேருந்து டூருக்கு ஒருத்தர் நார்த் கொரியாவுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே யாராவது போனாங்கன்னா அவங்களோட ஃபோன், டேப், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அங்கே இருக்கிற ஒரு லாக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அங்கே போக முடியும். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்த இடம்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க முடியாது. இஃப் இன்கேஸ் அப்படி எடுத்து அது வந்து ப்ரொஹிபிட்டடாக இருந்தால் உங்களை அரெஸ்ட் பண்ணவும் கூடும் அப்படிங்கிறது வந்து நார்த் கொரியாவில் இருக்கிற எழுதப்பட்ட சட்டம் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடம் நல்லா இருக்குது, நார்த் கொரியாவுக்கு டூர் போகிறீங்க, சரி ஓகேப்பா ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா யூர் நாட் அலோட். அங்கே உங்களோட கைடு யார் இருக்காரோ, டூரிஸ்ட் கைடு யாரோ, அவரை நீங்கள் டூரிஸ்ட் கைடு கூட வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம ஃபோட்டோ எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு கேட்டு அவரோட சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபோட்டோவே எடுக்கணும் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய முக்கியமான ரூல் அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி கிரேசியான ரூல்ஸ், ஏகப்பட்ட ரூல்ஸ் இருந்துன்னே இருக்கும். லைக் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்லேருந்து, கிம் அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன்லேருந்து, அப்புறம் வந்து அந்த நாட்டோட இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன்லேருந்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப 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 கிரேசியாக இருந்துன்னே இருக்கும். உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரி என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மகிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ நான் ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.